என்ன கீதா, இப்பதான் மதிய உணவா? ஏட்டி மணி 2 ஆக போது, சீக்கிரமா சாப்பிட மாட்டியா? நான்லாம் பாரு 1 மணிக்கா டான்னு மணி அடிச்ச மாதிரி சாப்பிட்ருவேன். அதுவா, அது வந்து நான் அப்படியே டிவி பார்த்துக்கிட்டு ஃபோன் பார்த்துட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்ச நேரம் உறங்கிட்டேன். அப்புறம் திடீர்னு எழுந்திரிச்சதும் சரியான பசி எடுத்துக்கிச்சு. சரின்னு போய் சோத்தை போட்டுட்டு வந்து சாப்பிட்லான்னு வெளியே வந்து உக்காந்துட்டேன். ஏண்டி, 3 வேளையும் கரெக்டாக சாப்பிட்டு இருந்து பார்த்துக்க, இல்லாட்டி பெருக்குடலை சிறுகுடல் தின்னுப்பிடுமா? இதோ பெருங்குடலே வந்துட்ட. நீ சொன்னது உண்மைதாண்டி. இந்த பெருங்குடல் எல்லாத்தோடைய சிறுகுடலையும் தின்றும். ஆமா ஆமா, நான் உங்க சோத்தெல்லாம் புட்டிங்கி திங்கிறதுக்கு வந்திருக்கல, என்னை பார்த்து பெருங்குடலை சிறுகுடலை தின்றும் அப்படின்னு சொல்றேன். இந்த பாருடி உமா, நான் நீ வரத்தை கூட பார்க்கல. நான் யதார்த்தமா தான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ என்னெல்லாம் தப்பா நினைச்சுக்கிடாத சொல்லிட்டாமா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாய மூடு. தேவையில்லாம மூக்க நுழைச்சேன்னு வச்சுக்கோ, என் மூக்க பிச்சு எஞ்சி போட்டுருவேன். சரி டி, உன் போக்கஸ அங்கிட்டு திருப்பு. என்னையவே பார்த்து முறைச்சிட்டு கிடக்காத. எனக்கு ஒன்றும் பார்த்தாலே பயமா இருக்குடி. அட என்னாடி நீ இந்த சில்லு வண்டுக்கு பார்த்தா பயப்படுற? அப்பாடி, ஒரு வழியா போக்கஸ் அங்கிட்டு திரும்பிட்டு இப்ப நான் ஹாப்பி. அங்க பாரு அங்க பாரு, அவ எப்படி பல்ல காமிக்கிற பாரு. நீ இந்த இடத்து திரும்பிடுதோம். அவ போய் சொல்றாடி. நீ அங்கிட்டு திரும்பி அவளை பார்த்து பேசு. உன்ன டரக்கு டரக்கு நீ என் பக்கம் திரும்பாத. அடிச்சு தூக்கி வீசிடுவேன் பாத்துக்க உனைய. அவ பாட்டுக்கு உருன்னு உம்மனாங்கொட்ட மாதிரி உட்காந்துக்கிறா. அவ சிரிக்காளம்ல, சிரிக்கா. என்னத்துக்கு வம்பு? நாம மூஞ்ச உம்முனே வச்சுக்கிடுவோம். அவ எப்ப திரும்புறா எப்ப பாக்குறா ஒன்னும் புரிய மாட்டுக்கு. அப்புறம் நாம கரண்ட் கம்பியில மாட்டின மாதிரி மாட்டிக்கிடுவோம். இப்போ உனக்கு என்ன வேணும்? சோறு திங்கிறியா? அப்புறம் பருப்பு தயிர் ரெண்டையும் கலந்து குழப்பி அப்படியே சோத்தை பிசைஞ்சு அந்த உருளைக்கிழங்கு பொரியல கொஞ்சமா வச்சு அப்படியே எடுத்து மென்னு சாப்பிட்டீன்னா அப்படி இருக்கும். உனக்கு வேணுமா சொல்லு. வாசமும் நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு தேவையில்லடி உன் பொரியல. அதான் வாசனை கம கம கமன்னு அடிக்கலடி. நீ கொஞ்ச நேரம் இப்படி உக்காரு, நான் போய் உனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு யாரேன். இவ வேற சோறு சோறுன்னு டெரர் பீஸா மூஞ்ச வச்சுக்கிடலான்னு பார்த்தா என்ன காமெடி பீஸ் ஆக்காம விட மாட்டா போலயே. என் வீக்னஸை பார்த்து அடிக்கிறான் இந்த 4 முடி. ஏட்டி உமா உக்காரு. என்னத்துக்கு படத்துல வர வில்லி கணக்கா இடுப்பு மேல கை வச்சுக்கிட்டு அப்படி நின்றுட்டே இருக்கிற? ஏட்டி பின்ன நான் அங்க வந்து வாரேன், நீ என்ன கண்டதா அந்த வார்த்தை சொல்றிய? அது பரவாயில்லையா உனக்கு? நான் இந்த சோறு ஸ்நாக்ஸ் டீலாம் கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க தும்பாங்களா இல்லைன்னு பார்க்க மாட்டேன். கொஞ்சம் கப்பு கப்புல எடுத்து தின்றுவன் தான். அதுக்காண்டி நீ என்ன அப்படி சொல்லக்கூடாதுல்ல. இதுக்கு என்னத்துக்கு இந்த வீராப்பு? இதுல என்கிட்ட வேற சலங்காய கட்டி விட்ட மாதிரி சங்கு சங்குன்னு வந்தான். ஏட்டி உமா, நான் இப்பதான் போட்டுட்டு வந்து உக்காந்தேன்னு 1 ரூபா கூட சாப்பிடல. இந்த இதையே நீ சாப்பிட. இன்னும் ஒரே 1 நிமிஷம் நின்றாலும் நான் அதை வாங்கி தின்றுவேன். அப்புறமேட்டுக்கு இவங்க எல்லாம் என்ன சோறுன்னு கேட்டவன்னு சொல்லிடுவாங்க. உமா நிக்காத, ஓடிடு. ஏய் உமா, சோத்தை தானடி சாப்பிட சொன்னேன், எதுக்கு கடந்தடிச்சு ஓடுற நின்றுட்டு இருந்துவ? அடியே கீதா, எனக்கு மானம் தாண்டி போயிருச்சு. நான் நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டேன்டி. இவ என்ன உன்ன மெண்டல் கணக்கா ஒன்னா அப்படி பேசுறா இல்லாட்டி இப்படி பேசுறா? ஏய் உமா, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. ஏனால முடி அவ பாட்டுக்கு செவனேன்னு வந்துட்டு இருந்தா. அவளை நீனா நோண்டனதோட மட்டுமா அவகிட்ட என்ன கோர்த்து விட்டு நல்லா வாங்கி கட்டிக்க வச்ச. அவ என்ன பேச்சு பேச்சினா. அப்புறம் அவளை நீயே அது இது சொல்லி தலை தெறிக்க ஓடப்பட்டுட்ட. நீ எம்பிட்டு பெரிய தில்லாலங்கடின்னு பார்த்துக்குவேன். உனக்கும் வேணுமா சோறு? எம்மா தாய, நீ திருப்தியா சாப்பிட்டு முடி. நான் ஒரு மணி நேரம் கழிச்சு வாரேன். எட்டி நில்லடி, போவாத, எனக்கு போர் அடிக்கும்ல. உனக்கு போர் அடிக்குன்னா நான் அடிக்க அடிச்சேன். போடி. 2 பேரும் ஓடி விட்டாளுங்களே. இப்போ எப்படி நான் டைம் பாஸ் பண்ணிக்கிட்டே சோறு சாப்பிட்றது? ஞம் ஞம் ஞம். அருமை அருமை, நல்லா இருக்கு. பண்ணைக்கு தான் பொரியல. ஆராச்சும் வருவாங்க திண்டு முடிக்கிறதுக்குள்ளேயும். ஏன் நட்டவலி, இந்த உமால நாமளும் அந்நாரத்துலேருந்து கண் கொத்தி பாம்பா தேடிக்கிட்டு இருக்குமே, எந்தால போய் ஒளிஞ்சு போயிருப்பா? தெரியலையேக்கா, போன் போட்டாலும் ரிங்கு போது எடுத்து தொலை மாட்டாள. வராங்க வராங்க, நம்ம பத்துவும் நம்ம நெட்டவள்ளியும் வராங்க. இங்க வாங்க. சரி வா, கீதா கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம். அவ எப்படியும் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். வெளியே தானே உட்காந்துக்கிறா, பார்த்துருப்பா, கேட்டு பார்க்கலாம் வா. ஞம் ஞம் ஞம். அக்கா நெட்டவள்ளி, 2 பேரும் சாப்பிடுங்களேன்.
சாப்பிடு சாப்பிடுமா. நாங்க இப்படித்தான் சாப்பிட்டுட்டு வாரம் பாத்துக்க. இந்த உமால தான் அன்னாரத்துல இருந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம், எங்க போனாலும் தெரியல. போன போட்டாலும் எடுக்க மாட்டா, போன ரிங் அடிக்குது. யாக்கா என்ன விஷயம்? உமால என்னத்துக்கு போட்டு தேடிட்டு கிடக்குறீங்க? அது என்னமோ புது படம் ஒன்று ரிலீஸ் ஆகிக்குதாம, அது தியேட்டர்ல கூட பார்த்தா எல்லாம் சாமி ஆடுறாங்களாம். அதுக்கு போகலாம், டிக்கெட்டு புக் பண்ணிக்கிறேன், வரீங்களா? வீட்டுக்கு விட்ட வந்துருங்க போகலான்னு சொன்னான். இப்போ வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா ஆளை காணோம். நான் அப்பயே சொன்னேன் இல்லைக்கா, நீங்கள் தான் நம்பலை. அவள் ஒரு சரியான பொய்க்காரி. அவளை புக் பண்ணியிருக்க மாட்டா, ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டா. அவளை நம்பலை என்னமோ ஏமாற்றி இருக்கிறா. அவள் ஏதா வீட்டுக்கிட்டேயாவது வந்துட்டாங்களா மாட்டிக்கிடுவோமேன்னு சொல்லி எங்கேயும் எஸ்கேப் ஆகி போயிட்டா பிள்ளை. இன்னைக்கு அவளை சும்மா விடக்கூடாது. இல்ல நெட்டவள்ளி, அது போன்ல புக் பண்ணி போட்டு என்கிட்டயே காமிச்சா. இங்க பாருங்கக்கா 3 டிக்கெட்டு புக் ஆகி போச்சு, மறந்து போயிடாதீங்க, அப்புறம் வேஸ்டா போயிடும், கண்டிப்பா வந்துருங்கன்னு என்கிட்ட சொன்னா. அப்புறம் புக் பண்ணி போட்டா பணம் வேஸ்டா போயிருமே, அதுக்கு தான் சரி போயிட்டு வந்துடலான்னு நானும் உன்னை கூட்டிகிட்டு ஓடியாந்தா. அவன் எங்க போனாலும் தெரியல, இல்லை நேரம் ஆகி போச்சுன்னு எது போயிட்டாலே என்னமோ தியேட்டருக்கு, அதுவும் தெரியல. போனியே உங்ககிட்ட காமிச்சிக்கிறான்னா அப்போ நேசமாலும் தான் புக் பண்ணியிருப்பா. அப்போ எங்கே சொல்லாமல் கொள்ளாமல் எங்கே தலைமறைவாய் கிடக்குறா? கீதா, எப்படியும் அவள் இதில் தானே போயிருப்பா. நீ பார்க்கவே இல்லை அவளை காலையிலேருந்து? அடடா, கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிவிட்டாலே. சரி, என்னத்தையாவது சொல்லி சமாளிச்சு விடுவோம். இத்தனைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை படத்துக்கு போகலான்னு சொல்லலை, இவங்களுக்கு மட்டும் சேர்த்து புக் பண்ணி விட்டுக்கிறாள. அவளுக்கு இன்னைக்கு தேவைத்தான், அதுக்கு தான் என்கிட்ட வந்து மாட்டிக்கிறா. சரி சொல்லி போடுவோம். ஏமா கீதா, நெட்டவழி கேட்டுக்கிட்டே இருக்கிற, நீ சொல்லாமல் நீ பாட்டுக்கு சோத்தை தின்னுட்டுக்கிற, என்ன பார்த்தியா இல்லையா? அது வந்துக்கா, நானும் பரட்டையும் தான் உட்காந்துக்கிட்டு பேச்சுக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், 2 பேரும் பேச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் உமா எதிர்த்தாப்புல வந்தா. சரின்னுட்டு நான் தான் அவளை வம்புக்கு இழுத்தேன். நானும் வேணுக்குன்னுலாம் வம்புக்கு இழுக்கல, சரி போர் அடிக்குதேன்னுட்டு சும்மா பேச்சுக்கிட்டே இருந்தோமா. அப்புறம் அது அப்படியே வாக்குவாதம் ஆயிட்டு அவள் தான் இருந்தாலும் பூந்து ஓடனா, எந்தாலும் ஓடினாலும் தெரியல. அடியே 4 முடி, நீ தான் அவளை ஓட விட்டுட்டு அப்படி கமுக்கமாக உட்காந்து தின்ட்டுக்கிறியா? இப்போ அவளை நாங்கள் எங்கிட்டன்னு போய் தேடி பிடிச்சி நாங்கள் என்னத்த போய் அதுக்குள்ளே படமே போட்டுருவோம். அப்படித்தான் வேணும் உங்களுக்கும். நீங்கள் மட்டும் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு நல்லா படத்துக்கு போகலான்னு பிளான் போட்டிங்கல்ல, அதான் பல்ப் ஆயிடுச்சு. சரி வாங்க உக்காருங்க 2 பேரும், அப்புறம் இன்னொரு நாளைக்கே போய்க்கிடலாம். என்னம்மா கீதா, நீ இப்படி பண்ணி போட்ட? அவளே இப்போதான் அத்தி பூத்தா போல செலவு பண்ணி எங்களை கூட்டு போறேன்னு சொன்னா, அதுலயும் நீ மண்ணை வாரி போட்டுவிட்டிய. நீயே சொல்லுங்க, நீ உனக்கு சேர்த்து கூட போட்டிருப்பா. அவ என்னன்னு தெரியல, ஒன்ன மறந்து போயிட்டாலே என்னமோ அதுவும் தெரியல. அது எப்படி என்ன மறக்கலாம்? அது நினப்பா போட்டிருக்கணும்ல, அது எப்படி உங்களுக்கு மட்டும் 3 நினப்பா போட்டா என்ன மறந்து போயிட்டுக்கிறா? 4 முடி, வர்ற கோபத்துக்கு நடுமண்டையில் நங்குன்னு கொட்டி போடுவேன். உனக்கு கூட நான் சேர்த்து டிக்கெட் எடுத்துக்கிறேன், அவன் எங்கே போனான்னு சொல்லு. இம்பிட்டு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், தெரிஞ்சா நான் சொல்ல மாட்டேன். நெசமாவே எனக்கு தெரியாது. இந்த சந்திர தான் பூந்து ஓடனா எங்க போனான்னு நான் பார்க்கல. என்னமோ போங்க, பேசாம வீட்டுக்கே போலாம். வா நெட்டவழி. அட வீட்டுக்குள்ள போக வேணாங்க, என் வீட்லயே வந்து இருங்க. அவ எப்படி வந்துருவா, அவளை காசு வேஸ்ட் பண்ண மாட்டா, வந்துருவா. அப்புறமா போலாம் சேர்ந்துக்கிட்டு வாங்க. ஆமா, அது என்னமோ சரிதான். சரி கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கலாம் வராளா என்னன்னு.